ஸ்போர்ட்ஸ் சினிமாவில் இந்த இப்படி ரொம்ப நஷம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரவண விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா மாயா பூர்ணிமா இவங்க 2 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக வந்து அவர் நினச்சிட்டு இருந்தார். பட் இன்றைக்கி பேரண்ட்ஸ் ரவுண்டில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொன்ன ஒரு விஷயங்கள் யாரையும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு போனாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போது வந்து பார்த்திங்கன்னா மணிக்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபைனலாக வந்து அவர் உணர்ந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. என்ன அப்படின்னா வந்து எங்கள் பேரண்ட்ஸ், அதாவது எங்கள் அப்பா அம்மா வந்த உடனே வந்து நான் மாயாவை நோட் பண்ணேன். சரி, மாயா பூர்ணிமா வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, சரி ஒரு யூஸ்வலாக பேரண்ட்ஸ் வரும்போது ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அவங்க 2 பேரையும் தேடுறேன். ஸோ மாயாவும் பூர்ணிமா இருந்தாங்க. பட் மாயா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து ஓடிட்டே இருந்தாங்க. ஸோ நான் இங்கேருந்து இப்போ கூப்பிட போகிறேன், அங்கேருந்து அங்கே எஸ்கேப் ஆகுறாங்க. ஸோ பேசவே வந்து வரமாட்டேங்கிறாங்க. அப்போவே வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து சொன்ன அப்புறமா வந்து எனக்கு இன்னும் வந்து இதுதான் விஷயமா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. பின்னாடி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கா, இப்படிலாம் வந்து பேசியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பையன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மாயா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு, நீங்கள் கமல் சார்ட்ட சொல்கிற மாதிரிலாம் சொல்லாதீங்க, நான் 24 ஹவர்ஸ் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாயா அந்த இடத்துலேருந்து தெரிச்சு ஓடிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவும் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி முன்னாடி சாரி கேட்குறாங்க, அதை தயவு செஞ்சு நீ நம்பாத, அந்த சாரி எல்லாம் சும்மா பொய், பின்னாடி போய் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம், நீ தயவு செஞ்சு அவங்கள நம்பாத அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க போல். ஸோ ரொம்ப இண்டிவிஜுவலாக விளையாடு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து அவங்கக்கிட்ட இருந்து விலகியே இரு அப்படிங்கிற மாதிரி தான் அம்மா சொன்னாங்க. எனக்கு அப்போ வந்து புரியல. பட் இப்போ தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எல்லாம் புரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சரவண விக்ரம் வந்து மணி ரவீனா கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி அந்த எனக்கு என்ன அப்படின்னா வந்து மாயா வந்து அந்த ஒரு காக்ரோச் அப்படிங்கிற ஒரு பேர் வச்ச விஷயம் மட்டும் வந்து வெளியே ஒரு மாதிரி போயிருக்கு, என்னை பற்றி பின்னாடி பேசியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஓடி ஒளியவே தேவையில்ல. பட் அந்த ஒரு விஷயத்தை தாண்டி பின்னாடி எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க போல். அதனால தான் அவங்க ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க போல். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து வந்தப்புறம் தான் வந்து எனக்கு புரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணேன். 75வது நாள் வந்து எனக்கு கிடைச்ச 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாயா பூர்ணிமாவை சொல்லும் போது அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே சம் சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அதுவும் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ இப்போ எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது. ஸோ மணி பக்கத்தில் இருந்து வந்து அடப்பா இதைத்தாண்டா நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ நம்பாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போவாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அந்த ஸ்டார் டாஸ்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எப்படி 6 ஸ்டார் வந்தது, இந்த ஸ்டார் வந்ததுக்கு அவங்க ஒன்றும் சந்தோஷம்லாம் படல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல இன்புட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அது புரிஞ்ச மாதிரி வந்து அவர் வந்து இப்போ பேசுகிறாரு. ஸோ கண்டிப்பாக அது வந்து அவர் அதை ஃபாலோ பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பட் அவங்க பேரண்ட்ஸ் போனதுக்கப்புறமா மாயா பூர்ணிமா கிட்ட பேசினார். பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன் வந்த மாதிரி தான் தெரியுது. பட் இட்ஸ் வெரி லேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எஸ் பை.